முன்ன பின்ன என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைய விடுங்க, உங்களுக்கான பதிவு தான் இது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய, நான் சொல்ல போற பொருளை கையில வச்சுக்கிட்டு நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பாவமோ அந்த பாவத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டமோ தீரும். இது என்ன பரிகாரம்னு வாங்க இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். சித்ரா பௌர்ணமிக்கான பதிவு. இந்த சித்ரா பௌர்ணமி என்ன வருதுங்கிறத பத்தியும், இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள்ல எந்த ஒரு வார்த்தைய காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்லும் போது நாம செஞ்ச பாவங்கள் முழுவதுமா நீங்குங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம். அதனால நிறைய கஷ்டங்களை இப்போ அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு என்னதான் முடிவு? இதுக்கு விமோசனமே கிடைக்கலையா? நானும் கோயில் கோயிலா ஏறி இறங்குறேன். ஒவ்வொரு பரிகாரங்களையும் யார் என்ன சொன்னாலும் செய்யறேன். ஆனா அதற்கான பலன் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு சிலர் வாழ்க்கையில வெறுத்து போன சூழ்நிலையில இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள தவற விடாதீங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் எவ்வளவோ இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, கணவருக்கு இருக்கக்கூடிய தவறான தொடர்புகள், குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன காரணம்னே தெரியாம வேலை கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, எனக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை, அதுவும் கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில கடன் பிரச்சனை. அந்த கடனை கட்டுறதுக்கு, அதாவது வட்டியை கட்டுறதுக்கான முயற்சிகளை செஞ்சா கூட அதுல 1008 தடைகள் வரும். அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரல. ஃப்ரெண்டுன்னு நம்பிதான் கொடுத்தேன், ஆனா அவங்க இன்னைக்கு என்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய அவமானங்களை வாழ்க்கையில பாத்துட்டேன், போதும் இந்த வாழ்க்கைக்கு இந்த கஷ்டமே போதும். இப்படி உங்களுக்கும் இதுல ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவமும் காரணமா அமையுது. இப்படிப்பட்ட பாவத்தை போக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் சித்ரா பௌர்ணமி நாள். ஒவ்வொரு மாசமும் நமக்கு பௌர்ணமி வரும். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில விசேஷமானது. தமிழ் வருஷத்தோட முதல் மாசமான சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் சித்திரகுப்தர் அவதரிச்சாரு. சித்திரகுப்தர் நாம செஞ்ச பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கு எழுதி வச்சு யமதர்மர் கிட்ட கொடுப்பாரு. இந்த கணக்கு தான் நாம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த வகையில சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள்ல அவர்கிட்ட மனசார நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும் போது நாம செஞ்ச பாவங்கள்ல இருந்து நாம விடுபடலாம். அது மட்டும் இல்லாம நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே கையில எந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு வார்த்தைய சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்கு. இந்த பௌர்ணமி திதி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 4:21 நமக்கு ஆரம்பமாகி மறுநாள், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலை 5:54 வரைக்கும் நமக்கு இருக்கு. அந்த வகையில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நிறைஞ்ச பௌர்ணமியா இந்த சித்ரா பௌர்ணமி நமக்கு இருக்கு. சரி, இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க, அது எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் உடனடியா தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். முதல் நாள், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
காலையில எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு உங்க முகம் கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவைப்படாது. நம்ம வீட்ல சாதாரணமா இருக்கக்கூடிய பச்சரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரேஷன் அரிசி பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம். பொதுவா நாம தானம் செய்யும் போது நாம செஞ்ச பாவம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த பாவங்கள் குறைஞ்சாதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய பாவ கணக்கை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எப்படி ஒவ்வொரு அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கட்டாயமா திருஷ்டி சுத்தணும்னு சொல்லி சொல்றோமோ, அதே மாதிரி நாம செஞ்ச பாவங்கள் தீர்றதுக்கு டெய்லியுமே அதற்கான பரிகாரங்களை நாம செய்யலாம். அப்படி டெய்லியும் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான நாட்கள்லயாவது கட்டாயமா செய்யணும். அப்பதான் நாம செஞ்ச பாவங்கள் நமக்கு தீரும், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் குறையும், நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்குமே கூட நமக்கு பலன் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே எவ்வளவு வழிபாடு செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் பலன் கிடைக்கலன்னு சொல்றீங்க. தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு நீங்க பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கிட்டு உங்க வீட்ல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க 2 உள்ளங்கையிலையும் தனித்தனியா பச்சரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. பச்சரிசிய உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்க கைய நீங்க மூடிக்கோங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நீங்க கையில பச்சரிசியை வச்சுக்கிட்டே உங்க குலதெய்வத்தை நினைச்சு சித்திரகுப்தரை நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்ல இருந்து எனக்கு விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே மனசு உருகி எமோஷனலா நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கான பலன்கள் ரொம்பவே அதிகம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சித்திரகுப்தர் கிட்டையும் நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்ப கேளுங்க. எப்பயுமே மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தைய மனசார நாம கேட்டு தெய்வங்கள் கிட்ட சரணடைஞ்சிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை மேம்படும்னே சொல்லலாம். அதனால மறக்காம மன்னிப்ப நீங்க கேளுங்க. நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையும் இந்த மன்னிப்பு தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கூட நீங்க பிரார்த்தனை செய்யலாம். உங்களால எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்ததா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரிசிய 1-2 பவுடர் பண்ணிட்டு எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தூவி விட்டுருங்க. இப்ப நான் சொல்லி இருக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், செலவே இல்லாத பரிகாரம்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல செய்யும் போது நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.